கடலூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை வாகனத்தை துப்புரவு பணியாளர்கள் அதன் வழக்கமான பணிக்காக எடுத்துச் செல்ல வந்தபோது அதில் கட்டுக்கட்டாக வாக்காளர் அடையாள அட்டைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தேர்தலில் பயன்படுத்தப்படும் பொருட்களான அழியாத மை பாட்டில்கள், அதிகாரப்பூர்வ முத்திரைகள் மற்றும் பேட்ஜ்கள் ஆகியவையும் அதில் இருந்தது தெரிய வந்தது. இதன் பிறகு தொழிலாளர்கள் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அங்கு வந்த கடலூர் தாசில்தார் மகேஷ் பொருட்களை ஆய்வு செய்தார். இந்த வாக்காளர் அடையாள அட்டைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. வாக்காளர் அடையாள அட்டைகள், தேர்தல் மை, முத்திரைகள் மற்றும் பேட்ஜ்கள், உரைகள் மற்றும் பேட்ஜ்கள் உள்ளிட்ட இந்த பொருட்கள் கடலூரில் உள்ள நகராட்சி குப்பை வாகனத்தில் எப்படி வந்தன என்பதை கண்டறிய விசாரணை நடந்து வருகிறது என்று வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எஸ்ஐஆர் பணிகளில் ஆளும் திமுக அரசு குளறுபடி செய்து வருகிறது என்ற குற்றச்சாட்டின் சூடு குறையும் முன்னே குப்பை வண்டியில் கண்டெடுக்கப்பட்ட கட்டுக்கட்டான வாக்காளர் அடையாள அட்டைகள் பெரும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது.